வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 239 சனிக்கிழமை ஜூன் 8, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். லட்சிய சமுதாயத்தில் மாணவர்கள் எப்படி இருப்பார்கள்? இதோ உதாரணமாக திகழும் மாணிக்க மாணவர்கள். 100 துறைகள் மூலம் லட்சிய சமுதாயத்தை கட்டமைத்து வரும் நல்லோர் வட்டம் துறை வாரியாக மக்களை இணைத்து அவர்கள் மூலம் அத்துறையை வளர்ச்சியும் வலிமையும் பெற்றதாக உருவாக்கி வருகிறது. அவ்வரிசையில் சிறப்பாக வளர்ச்சியும் வலிமையும் பெற்று எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி வரும் துறைதான் மாணிக்க மாணவர் துறை. நிகழ்ந்த மே 31, ஜூன் 1, 2 ஆகிய 3 நாட்கள் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தில் நடைபெற்ற மாணிக்க மாணவர் முகாமின் கலந்துரையாடலில் பள்ளி திறக்கும் நாளில் நமது பொறுப்பு என்னவாக இருக்கும் என்று பேசப்பட்டது. இறுதியில் வருகிற கல்வியாண்டில் ஒவ்வொரு மாணிக்க மாணவரும் தமது பள்ளியை கல்வி கோயிலாகவும் மாணவர்களை மாணிக்க மாணவர்களாகவும் குழுவாக இணைந்து திட்டமிட்டு உருவாக்குவது என்று பேசப்பட்டது. அதன் ஒரு அம்சமாக ஈரோடு, திண்டுக்கல், குருவரெட்டியூர் மாணிக்க மாணவர்கள் ஜூன் 10 பள்ளி திறக்கவிருக்கும் நிலையில் ஜூன் 6ஆம் தேதி தமது பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியரிடம் அனுமதி பெற்று தமது பள்ளி வகுப்பறைகளை ஒட்டடை அடித்து தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஈரோடு கருங்கல்பாளையம் காமராஜ் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணிக்க மாணவர் குழு பொறுப்பாளர் செல்வன் யுவராஜ் பொறுப்பிலும், குருவரெட்டியூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணிக்க மாணவர் குழு பொறுப்பாளர் செல்வி ஸ்ருதி பொறுப்பிலும், திண்டுக்கல் நரசிங்கபுரம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணிக்க மாணவர் குழு பொறுப்பாளர் செல்வி காளீஸ்வரி பொறுப்பிலும், காஞ்சிபுரம் சுப்பராயன் மேல்நிலைப்பள்ளி மாணிக்க மாணவர் குழு பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா பொறுப்பிலும், சென்னை மேற்கு மாம்பலம் அன்னபூரணி அம்மாள் நடுநிலைப்பள்ளி பொறுப்பாளர் செல்நந்தன் பொறுப்பிலும் மாணிக்க மாணவர்கள் தங்கள் பள்ளி வகுப்பறை மற்றும் வளாகத்தை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மாணவர்களின் இத்தகைய முயற்சியைக் கண்டு மகிழ்ச்சியுற்ற காஞ்சிபுரம் சுப்பராயன் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு விநாயகம் அவர்கள் மாணவர்களை பாராட்டி பரிசினை வழங்கினார். இம்முயற்சியானது மாணவர்களிடையே தங்கள் பள்ளியை இது எங்கள் பள்ளி, இங்கு நாங்கள் உருவாகிறோம் என்ற எண்ணத்தை உருவாக்குவதோடு பள்ளியை கோவிலுக்கு இணையாக மதிப்பு மிக்கதாக உணர வைக்கிறது. அதனால் பள்ளியை தூய்மையானதாகவும் ரம்யமானதாகவும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறது என்று மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலில் தன்னாட்சிக்கு தகுதி வாய்ந்த 1000 தலைவர்களை உருவாக்கும் 2 நாள் பயிற்சி முகாம். பயிற்சியினை வழிநடத்துபவர் பேராசிரியர் க. பழனித்துறை, முன்னாள் காந்தி கிராம பல்கலைக்கழக பேராசிரியர், நல்லோர் வட்டம். பங்கு பெறுவோர் முதற்கட்டம் 100 பேர். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு நேர்மை மற்றும் திறமையை மூலதனமாக கொண்டு தனது கிராமத்தை முன்னேற்ற துடிக்கும் இளைஞர்கள். பயிற்சியின் சிறப்பு: மக்களை இணைத்து உள்ளாட்சியை வெற்றிகரமாக முன்னேற்றம் காண்பது எப்படி? பயிற்சியின் காலம் ஜூன் 15, 16 2 நாட்கள், சனி, ஞாயிறு. பயிற்சி நடக்கும் இடம் ஸ்ரீமத் ஆதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்சி. தொடர்புக்கு நல்லோர் வட்டம் கிராமக்களம் ஸ்ரீதர் 8807712245, இளையராஜா 9751129590. குறிப்பு: இப்பயிற்சிக்கு முன்பதிவு செய்தவர்களில் முகாம் குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 2 நாட்களும் முழுமையாக பங்கு பெற தயாராக இருப்பவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்று கிராம வளர்ச்சித்துறை பொறுப்பாளர் திரு இளையராஜா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஜூன் 8 சனிக்கிழமை இன்றைய இணையவழி சந்திப்புகள். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வார கூடுதல் மாலை 5:30 மணி. சிங்கப்பூரிலிருந்து பாலமுருகன். ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான வார கூடுதல் பேராசிரியர் பழனித்துறை ஐயா கலந்து கொள்கிறார். இரவு 7 மணி. சென்னை மாவட்ட மாணிக்க மாணவர்களுக்கான வார கூடுதல் இரவு 8 மணி. ஸ்வாட் அமைப்பின் புழல் ஏரி பராமரிப்பு எதிர்கால திட்டம் காணொலியுடன் நல்லூர் வட்ட பொறுப்பாளர்களுக்காக இரவு 9:15 மணி.
வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு வழிகாட்ட பேராசிரியர் பழனித்துறை அவர்களுடன் இணையவழி சந்திப்பு. உள்ளாட்சியில் தன்னாட்சியை நிறுவி வலிமை படைத்த கிராமத்தை உருவாக்க உறுதிபூண்ட இளைஞர்களுக்கு தனது முழுமையான அனுபவ அறிவாற்றலினால் இளைஞர்களுக்கு வழிகாட்ட பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் ஜூன் 12, 2024 மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை இணைய வழியாக இணைகிறார். பல நம்பிக்கையான வழிகாட்டுதல்களை பெற ஐயாவுடன் கலந்துரையாட 5 நிமிடம் முன்னதாக கீழ்காணும் இணைப்பில் இணைவோம் என்று கிராமக்கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் கூறினார். இணையவழி இணைப்பு. மேலும் தொடர்புக்கு இளையராஜா 9751129590. நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. மாணவர்களுக்கு காந்திய நம்பிக்கையும் இன்றைய கட்டாய தேவை. காந்தி அமைதி நிறுவனம் உயர் திரு குழந்தைசாமி அவர்களுடன் சந்திப்பு. ஜூன் 8ஆம் தேதி நல்லூர் வட்டத்தின் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் காந்தி அமைதி நிறுவனம் திரு குழந்தைசாமி அவர்களை சந்தித்தார். அப்போது திரு பாலு அவர்களும் உடன் சென்றிருந்தார். தமிழகம் நெடுகிலும் பள்ளி மாணவர்களுக்கு 6 நற்பண்புகளை கொடுக்க வேண்டும் என்பது காந்தி அமைதி நிறுவனத்தின் தற்போதைய திட்டம் என்றார். முதலாவதாக, பிறர் பேசும்போது முழுமையாக கவனிப்பது. 2, தாம் பேச விரும்பினால் அவர்களது அனுமதி பெற்று குறைந்த நேரத்தில் குறிப்பிட்ட விஷயம் பற்றி மட்டும் பேசுவது. 3, என்னை துன்புறுத்தும் 2ஆம் நபர் பற்றி 3ஆம் நபரிடம் கோல் சொல்லாமல் கூறாமல் இருவருக்குள்ளாகவே தீர்த்து கொள்வது. 4, மாற்ற இயலாத இயற்கை சூழலை குறை கூறாமல் இருப்பது. உதாரணமாக மழை பற்றி. 5, பிறர் இல்லாத சமயத்தில் அவரை பற்றி குறை கூறாமல் இருப்பது. 6, தமது தவறுக்கு நேர்மையுடன் தாமே பொறுப்பேற்பது என்றார். மாணிக்கமானவர் திட்டம் பற்றி ஆர்வத்துடன் கேட்டறிந்து இந்த சந்திப்பு பற்றி தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி. நல்லூர் வட்டத்தின் அமைப்புகள் கள பொறுப்பாளர் திருமதி தங்கமணி அவர்கள் நாமக்கல் அரிமா சங்கத்திற்கு 450 மரக்கன்றுகளை வழங்கினார். சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் பசுமை இயக்கம், ட்ரினிட்டி பள்ளி குழுமம் மற்றும் அரிமா சங்கம் இணைந்து ஓவிய போட்டி நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் மரக்கன்றுடன் தென்னங்கன்றும் கொடுத்தனர். இதற்காக சுமார் 450 தென்னங்கன்றுகளை நல்லூர் வட்டத்தின் அமைப்புகள் கள மாநில பொறுப்பாளர் திரு தங்கமணி அவர்கள் வழங்கியதற்கு அரிமா சங்கம் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டது. நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.